இந்த சிம்ம ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தாண்டுற ஒரு கெத்து வந்து உள்ளே கண்டிப்பா இருக்கும். மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், மெடிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்துட்டு இவங்கலாம் வந்துட்டு வேற லெவல் அப்படின்ற மாரி. அதாவது ஒரு தொழில் ரீதியா ஒரு இரக்கம் இல்லாம இருப்பாங்க இல்லையா? இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு போலீஸ் ஆஃபீஸரா எடுத்துக்கலாம். குடும்பமே தேவைனாலும் பரவாயில்லங்க, போங்க, நான் என்னால வாழ்ந்துக்க முடியும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் மாத்திக்கணும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல அதீத லாபம் பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். அந்த அதீத லாபத்தை ஏமாற்றம் அப்படிங்கிறது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனம். இவங்களுக்குலாம் வந்து ஒத்த தலைவலி பிரச்சனை வரும். கண்ணு செக் பண்ணக்கூடிய நிலை வரும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத கண்ண மூடிக்கிட்டு சொல்லலாம் அப்படின்னா, வீரத்துக்கும் சரி, கம்பீரத்துக்கும் சரி, அஞ்சா நெஞ்சம்னாலும் சரி, இந்த ராசிய அடிச்சுக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு ராசி என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்லுவாங்க சிம்ம ராசி அப்படின்னு. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்கள குடுக்க போகுது மேம்? சிம்ம ராசியை எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சொன்னாலே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம். அப்படியே ஒரு சிம்பலை பார்த்தோன்னே நம்ம முடிவு பண்ணலாம். இவங்கலாம் வந்துட்டு வேற லெவல் அப்படின்ற மாரி. நீங்க சொன்ன அடைமொழி அவங்களுக்கு உண்மையில அழகா பொருந்தக்கூடிய ஒரு தன்மை. அதாவது வந்துட்டு காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், இங்க வந்து உங்களுக்கு சூரியன் தான் ஆட்சி அதிபதியா வர்றாரு. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த வரக்கூடிய குரு எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபத்துல குரு வர்றாரு. ஸோ இவங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். என்னன்னா, இங்கே ராகு கேது அப்படிங்கிற ஒரு 2 கிரகங்கள் வந்து இடம் பெயர்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய ராசிக்கே கேது வர்றாரு. ஸோ எல்லாத்துலேயும் வந்து சில சின்ன சின்ன தடைகள் வரும். ஸோ அதை பார்த்து துவண்டு போயிடாம, குரு இருக்காரு நமக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் முன்னேறியா போனாங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது உண்டுங்க. அதே மாரி மேம், இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க நெறைய பேரு ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்டின்னா, என்னதான் நெறைய கோயில்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி போயிட்டு வந்தாலுமே, அதுக்கான ரிசல்ட் வந்து அவ்ளோ சீக்கிரம் வரல. இன்னும் எனக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போகுதோ அப்படிங்கிற கேள்விக்குறி நெறைய பேர் வச்சிருக்காங்க இல்லையா? அத பத்தி நீங்க என்ன மேம் சொல்ல போறீங்க? பொதுவா வந்துட்டு சிம்ம ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் மேம், யாருக்கு அட்வைஸ் பண்ணலாம், யாரும் அட்வைஸ் எனக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி நினைக்கக்கூடிய நபர்கள். ஸோ இவங்க வந்துட்டு ரொம்ப தனித்துவமா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுடைய அடாமன்ட் தான் சில நேரங்கள்ல வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய தன்மை. அதாவது ஒரு தொழில் ரீதியா ஒரு இரக்கம் இல்லாம இருப்பாங்க இல்லையா? இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு போலீஸ் ஆஃபீஸரா எடுத்துக்கலாம். இதே வந்துட்டு ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரா இருக்கட்டும், ஒரு டாக்டரா இருக்கட்டும். அவங்கலாம் வந்துட்டு அந்த ஒரு இரக்கம் இருக்கும். பட் ஆனா அவங்க கிட்ட ஒரு தைரியம் இருக்கும். ம், ம், ஸோ ம். இந்த வீரம், தைரியம் எல்லாம் சேர்ந்த ஒரு நபர்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிம்மராசிக்காரங்க. ஸோ இந்த சிம்மராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தாண்டுற ஒரு கெத்து வந்து உள்ளே ம். கண்டிப்பா இருக்கும். எனக்கு யாரும் வந்துட்டு நான் யார்ட்டயும் அடங்கி போகணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு யாரும் இல்ல, தேவையில்ல, தூக்கி போடக்கூடிய தன்மை. இதெல்லாம் ரொம்ப துணிச்சலா பண்ணக்கூடிய நிலைகள் இருக்கும். குடும்பமே தேவைனாலும் பரவாயில்லங்க, போங்க, நான் என்னால வாழ்ந்துக்க முடியும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் மாத்திக்கணும். ஓகே. இந்த காலகட்டத்தில வந்து நிறைய அனுபவங்கள குடுக்கும். ஸோ நம்ம எங்க ரைட்டா இருக்கோம். ஏன்னா சூரியன்றது பிரகாசமான ஆள். ம். அவருக்கு பக்கத்துல எந்த கிரகம் போயிருந்தாலுமே அதனுடைய ஒளியில ஒண்ணுமே தெரியாது. அவங்க வந்து ரொம்ப நெருப்புக்கோள். புரியுது. இருக்கறதுலயே வந்துட்டு ரொம்ப வைப் அப்படின்றது ரொம்ப அதீத கோவங்கள வெளிப்படுத்துவாங்க. மனசுல எதையும் வச்சுக்க தெரியாதுங்க. ரொம்ப நல்லவங்க தான். அவங்கள வந்துட்டு அந்த ஒரு நேர்மை தன்மை வேணும் அப்படின்னா, அவங்கள தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க. ஸோ இதே வந்துட்டு இந்த குரு அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு லாபத்துல குரு வரும்போது, தொழில் ரீதியா இருக்கக்கூடிய ஒரு தடங்கல்கள்லாம் விலகி, நல்ல ஒரு முன்னேற்ற நிலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லலாம். ஸோ இந்த கேது வரும்போது 1க்கு 2, 3 வாட்டி செய்ய மாரி இருக்கும். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, சில பேருக்கு விரக்தி வரும். ம். என்னதான் லாபம் வந்தாலும் என்னத்தங்க, எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அது பாட்டுக்கு விரயமாயிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்ற மாரி புலம்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து உத்வேகம் அப்படிங்கிறது இவங்களா தான் அவங்கள வந்து எடுத்துட்டு வரணும். ம், ம், ம். ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படின்றது இவங்களுக்கு இல்லாம இருக்கும். ஸோ அத வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. அதே மாரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில வொர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்றாங்க அப்படின்னாலும் சரி, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்க என்னென்ன மாதிரியான முன்னேற்ற பாதைகள் நோக்கி போவாங்க? நிச்சயமா மேம். இந்த குரு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா, சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம்னே சொல்லலாம். என்னன்னா, இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ம், ஸோ ம். அந்த அங்கீகாரம்ன்றது, ஏன்னா விரயத்துல இருந்தப்போ இவங்களுக்கு விரயமாயிட்டே இருந்தது. எதுவுமே நான் வந்துட்டு ஒரு பெருசா வந்து ஒரு அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றக்கூடிய நிலைகள்ல, இவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்குது. இவங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்ல பிரகாசமா இருக்க போறாங்க. ஓகே. ஃபேமிலி லைஃப் மட்டும் தான் அவங்க பார்த்துக்கணும், இந்த டைம் பீரியட்ல. என்னென்ன இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா? எது செஞ்சு குடுத்தாலும் எங்க ஹஸ்பண்ட வந்துட்டு திருப்திப்படுத்தவே முடியலங்க அப்படின்னு. அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ புரியுது. இந்த மாரி என்ன பண்ணுவாங்க, வீட்ல ஏதாவது ஒரு சீண்டல் பண்ணிருவாங்க. அப்புறமா ஐயோ! ஏன்டா நம்ம பேசினோம் அப்படின்ற மாரி இவங்களுக்கு இந்த டைம் அப்படி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வெளி இடங்கள்ல சரி, இவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை எப்பயுமே இருக்கும். அது அழகா மெயின்டெயின் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட என்னன்னா, இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல அதீத லாபம் பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். அந்த அதீத லாபத்த என்ன மாரி ஹேண்டில் பண்றாங்கன்றதுல ம், இருக்கு. ம், ம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்ற மாரி போய் ஒரு ஷேர் ட்ரேடிங்லயோ அல்லது வந்துட்டு சம்திங் ஏதாவது நம்ம சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்ட்னர்ஷிப்லயே போய் போனாங்கன்னா, அப்படி லாக் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏமாற்றம் அப்படிங்கிறது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனம்.
எதா இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கணும். ஏதாவது ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அமையுது. நான் பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறோம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல போயிருக்கோம் அப்படின்னா, நீங்க லேண்ட் வாங்கி குடுக்குறீங்க. இதெல்லாம் எல்லாமே ஓகே. பட் அந்த டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா வெரிஃபை பண்ணிட்டு தான் பண்ணணும். ம், ம், ம். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே மேம். இவங்க எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் கணவன், மனைவி உறவாகட்டும், அதே மாரி தாய் தந்தையுடைய உறவு முறையும் சரி, அதே மாரி உடல் நலங்களும் சரி, எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும்? இல்ல ஏதாவது இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கா? அத பத்தியும் சொல்லுங்க மேம். நிச்சயமா மேம். இவங்க ரொம்ப லாபம் வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கு வந்து நெறைய டைம் ஒதுக்குவாங்க. ம். ஸோ நேர காலம் பார்க்காம வந்து உழைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ரொம்ப வந்துட்டு அதிபுத்திசாலின்னு சொன்னோம் இல்லையா? இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது யாரோ நமக்கு யாரும் சொன்னா பிடிக்காதுல்ல. டயத்துக்கு சாப்பிடுங்க, இப்படி பண்ணுங்க, வைங்கன்னு சொன்னா கூட பிடிக்காது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய உடல் ரீதியான ஒரு அக்கறை எடுத்துக்கிறதுன்றது இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் இழந்திருப்பாங்க. ஓகே. நேர காலம் பார்க்காம வந்து உழைக்கக்கூடிய தன்மையினால, ஸோ அதில கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு டயத்துக்கான சாப்பாடு, தூக்கம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்களுக்குலாம் அந்த ஒத்த தலைவலி பிரச்சனை வரும். ம். கண்ணு செக் பண்ணக்கூடிய நிலை வரும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, பல்லுக்கா ட்ரீட்மெண்ட் போவாங்க. ம். ம். இந்த டைம் பீரியட்ல பல்லு வலி பிரச்சனை இருக்கவங்களுக்கு பல்லுக்கா ட்ரீட்மெண்ட் போயிட்டு வாங்க. அதிலேயே ஒரு ப்ளஸ் இருக்கு. சப்போஸ் இவங்க இந்த ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். சூப்பர். வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு ம். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இதெல்லாம் ஒரு கோஆர்டினேட்டா நடக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும். ஓகே. அது மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்றதுல மட்டும் கவனமா இருக்கும். முதுகுத்தண்டு வலி இல்லாத சிம்ம ராசிக்காரங்க கிடையாதுன்னு சொல்லலாம். ஓகே. பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஸோ இத வந்துட்டு அவங்க எக்ஸர்சைஸ் மூலமா தான் அவங்க சரி பண்ணணும். ஸோ இந்த டைம் பீரியட்ல உடல் ரீதியான விஷயத்துல ஆல்ரெடி நம்ம ஒரு ஜிம் பாடி தாங்க. எங்களுக்கெல்லாம் எதுவுமே வராது. அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா இருப்பாங்க. இடையில கொஞ்ச நாள் விட்டுருப்பாங்க. என்னத்த அப்படின்ற மாரி. அந்த லேசி எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து அக்கறை எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கனாலே சரி, ஹெல்த்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 10த்துக்கான ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான ஸ்கூல்ஸ், என்ன மாதிரியான காலேஜ் இந்த மாரி நெறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி துறைகள் வந்து நம்மளுடைய சிம்மராசிக்காரங்கள் எடுத்தா இன்னுமே சூப்பர் சக்சஸ் ஆகலாம்? சிம்ம ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் யார்கிட்டயும் போய் அடிபணிஞ்சு வேலை பார்க்க மாட்டோம்னு இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய தன்மைகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓனா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மைகள். அதாவது நம்மளோட ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா, அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு படிப்பாங்களே. ஸோ அது சார்ந்த விஷயங்கள்னு எடுத்துக்கலாம். ஓகே. எல்லாத்துலேயும் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்துட்டு அந்த துறையில் அவங்களோட எடுக்கக்கூடிய துறையில் ஒரு மதிப்புமிக்க இடம். ம். நான் இந்த இடத்த வந்து பிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் இது நல்ல நேரம்னு சொல்லலாம். சூப்பர். என்னன்னா கொஞ்சம் மெனக்கடணும். ஓகே. இப்போ நீங்க ஏன்னா கேத்து வர்றாரு இல்லையா? ஸோ கேத்து வந்திருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு தடைகள் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை விளக்குறதுக்கு இவங்க கொஞ்சம் மெனக்கடணும். ம். ம். இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டோம், நாளைக்கு வாப்பா அப்படின்னா, அவன் என்ன நான் அப்ளிகேஷன் வாங்கிட்டு நாளைக்கு வான்னு சொல்றான், அங்கே எதுக்கு நான் போகணுமா? இவங்களை பொறுத்தவரைக்கும் அந்த இறங்கி போகிற தன்மை இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்காது. அவன் சொன்னா நான் கேட்கலாம் முடியாது, எனக்கு தேவையில்ல அந்த காலேஜ் தேவையில்ல அப்படின்னு தூக்கி போடக்கூடிய தன்மை இருக்கும். நம்மள வந்துட்டு இல்ல உள்ள இருக்கவே நீ பேசாம இருங்க அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு இந்த கேத்து என்ன பண்ணுவோம் இந்த வேலைலாம் பார்க்க போறாரு. ஸோ அந்த தடைகளை கொடுக்கறதுக்கான வேலைகள் நடக்கும். இல்லை எனக்கான விஷயம் இது தேவை அப்படிங்கும்போது இவங்க அதை முயற்சி எடுத்து 1க்கு 2 வாட்டி அலைஞ்சாலும் பரவாயில்ல, நான் நினைச்ச கோர்ஸ் கிடைக்குது அப்படின்றப்போ இவங்க கொஞ்சம் மெனக்கிட்டாங்கன்னா ரொம்ப கண்டிப்பா நினைச்ச இடத்துக்கு போக முடியும். சூப்பர் மேம். அதே மாரி சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த முதலீடுகள், பண சேமிப்பு, தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திருக்கிறதுக்கான நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இந்த குரு பயிற்சியில இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சக்சஸ் இந்த சொத்துக்கள், நகரும் சொத்துக்கள், நகரா சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? பொதுவா மேம் நமக்கு ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு 10,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ரூ. 2,000 நமக்கு வருமானம் ம். வருது ம். அப்படிங்கிறப்போ ஓகே. ம். இது அன்றாட ஒரு தேவையா இருக்கும். நமக்கு லாபத்துல வருது. ம். நீங்க போட்டிருக்கிறது 10,000 பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. ம். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ரூ. 30,000 எடுத்துட்டு போயிட்டு எதுலயாவது ஒண்ணு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்னு இருக்கு இல்லையா? ம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த லாபத்துல குரு வரும்போது இவங்க ரொம்ப கவனமா எதுலயாவது கண்டிப்பா வந்துட்டு ஆனா பேப்பர் டாக்குமெண்ட் கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். ம். யாரையும் நம்பக்கூடாது. அதாவது உறவுகள்ல வந்துட்டு இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா அதனால பகையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதில் கவனமா இருந்துட்டு இவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒன்று பேப்பர் கோல்டாக இருக்கலாம், இல்லை கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நிலம் தொடர்பான விஷயங்களில் ஒரு பேமெண்ட் பண்ணி கட்டக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அவங்க வாங்கிட்டாங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. குரு பயிற்சியில நெறைய நல்ல விஷயங்கள் சொன்னது சிம்மராசியும் ஒண்ணு. ஸோ இந்த சிம்மராசிக்கு வழிபாடு முறைகள் எந்தெந்த தெய்வங்கள வழிபட்டா இன்னுமே மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க மேம். இந்த சிம்ம ராசிக்கு தான் வந்துட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டாக சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து லாபத்தில் வந்ததுனால இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் ராகு கேது அப்படின்றது வந்து இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாகவும் இருக்குது. ஸோ நல்லதும் கெட்டதும் ஈக்குவலாக தான் எல்லா கிரகமும் பண்ண போகுது. பட் இவங்களே இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இந்த காலகட்டத்தில் இருக்கணுங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். கிட்டத்தட்ட இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. இந்த டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி காலத்தில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து
தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கிறது வியாழக்கிழமை தோறும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து முருகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. எந்த காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலுமே இவங்க வந்து தேங்காய் வந்துட்டு செதர் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா. விநாயகருக்கு போட்டுட்டு அல்லது சங்கடகர சதுர்த்தி நாள்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகக்கூடிய நேரம்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமேற்றத்த குடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு ஓகே. சூப்பர்.